எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கருத்தான சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். என்னுடைய ஜனநாயக கடமையை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். மற்றவர்களும் அதை செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். வாக்குச்சாவடி தான் ஜனநாயக திருக்கோயில். வாக்காளர்களே மகேசன்கள். அதனால இன்னைக்கு இறைவனை பிரார்த்தித்து இதே வாக்குச்சாவடிக்கு ஒரு மருத்துவ கல்லூரி உயர் மாணவியா வந்த, இதே வாக்குச்சாவடிக்கு அரசியல்வாதியா வந்த, பாஜகவோட மாநில தலைவரா வந்த, அதுக்கப்புறம் ஆளுநரா வந்த, இன்னைக்கு வேட்பாளரா வந்திருக்கிறேன். அதனால் இதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு. ஒரே வாக்குச்சாவடியில் ஒரு சாமானிய குடிமக்கள் எப்படி உயர்ந்து வர முடியும் என்பதற்கு வாக்குச்சாவடிகள் ஒரு சான்று. இன்னொன்று, நான் ஆளுநராக ஆன உடனே அந்தந்த மாநிலத்தின் முதல் குடிமகள் அவர்கள் தான். அதனால் அந்த மாநிலத்திற்கு அவர்கள் வாக்கை மாற்றி விடுவார்கள். ஆனால் என் தமிழ் மக்கள் என் தமிழ்நாட்டில் தான் என் வாக்கு இருக்கணும்னு நான் 2 மாநில ஆளுநர் ஆன பிறகும் என்னோட வாக்கை
நான் தமிழ்நாட்டில் தான் இந்த வாக்குச்சாவடியில் தான் நான் செலுத்தினேன். அந்த மகிழ்ச்சியான பெருமையான தருணத்தை நான் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஜனநாயக திருவிழா. எல்லோரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று வாக்களிக்க வேண்டும். எனக்கு மயிலையில் மக்கள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது பணிவன்பான வேண்டுகோள். யாரும் உங்களது வாக்குகளை வீணாக்காமல் அனைவரும் சென்று வாக்களித்து உங்கள் குரலாக நல்லவர்களின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது குறைவாகவே இருக்கிறது. அதனால் பெண்களின் குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். தேர்தல் ஆணையத்தோட ஏற்பாடு என்னப்பா? தேர்தல் ஆணையத்தோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையம் ஏற்பாடு மிக நன்றாக இருக்கிறது, சிறப்பாகவே இருக்கிறது. அவங்க முதலில் 100% வாக்காளர்களை வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரோட ஓட்டும் விட்டுப்படக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வசதியாக வாக்குச்சாவடிகளை அமைத்திருக்கிறார்கள். சென்ற முறை தூரமாக இருந்த வாக்குச்சாவடிகள் கூட எஸ்ஐஆருக்கு பின்பு வீட்டிற்கு அருகே இருக்கும்படி பார்த்திருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு பின்பு போலி வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டு நேர்மையான வாக்காளர்கள் நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. பெண்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இதுவரைக்கும் வாக்களிக்காத பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாக்களிக்காத பெண்கள் வாக்களிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து வாக்களிப்பார்கள். ஆக வாக்களிக்க வேண்டும். அனைவரும் முற்றிலுமாக வாக்களிக்கும், முழுவதுமாக வாக்களிக்கும் பொழுதுதான் இந்த ஜனநாயக திருவிழா நிறைவடையும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், மக்கள் தான், மக்களாட்சி தான் முதன்மையானது, மக்களே முதன்மையானவர்கள். எங்களது கொள்கை அதனால்தான். அதை மக்கள் 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 2026 வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எப்பொழுதுமே மாநில சுயாட்சி, தாய்மொழிக்கான முன்னேற்றம், இதை முன்னெடுக்கிற கட்சிகளுக்கு தான் இந்த அடிப்படையில் வாக்கு செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த முதல் முறை வாக்காளர்கள் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிக்கிறாங்க? எதை கவனிக்கணும்? எலெக்ஷன்ல வெறுமனா எதை கவனிக்கணும்? இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லை, வாக்களிப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறிட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, எனக்கு வந்து அது கிடைக்கல, என்னுடைய அடிப்படை வசதிகள் கிடைக்கல அப்படின்னு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இந்த வாக்கு செலுத்திட்டு தான் கேட்கணும், வரி செலுத்திட்டு தான் அரசிட்ட கேட்கணும். நான் வரி செலுத்த மாட்டேன், வாக்கு செலுத்த மாட்டேன், ஆனால் அரசு எனக்கு செய்யும் அப்படின்றது ஏற்புடையது கிடையாது. அதனால் எல்லாருமே வாக்களிக்கணும். ஆனால் வாக்களிக்க வேண்டியது யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டியதுன்னா உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கான பிரச்சனை என்ன, உங்களுக்கான அரசியல் என்ன, அதை முன்னிறுத்தி தான் நீங்கள் வாக்கு செலுத்தணுமே தவிர எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக வாக்கு செலுத்த முடியும். நேற்றைக்கு எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறி இருக்கலாம், அதுக்காக நான் வாக்களிக்க முடியாது. அவருடைய உறவினராக கூட இருக்கலாம், அதுக்காக நான் போய் வாக்களிக்க முடியுமா? நான் எந்த நிலையில் இருக்கேன், என்னுடைய மாநிலம் எந்த நிலையில் இருக்குது, என்னுடைய மாநிலத்துக்கான தேவை என்ன, கல்வி என்ன, குடிநீர் என்ன, அடிப்படை வசதிகள் என்ன, அல்லது என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, ஒன்றிய அளவில் என்னுடைய உரிமை என்ன, இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிக்கிறதே தவிர எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அபிமானமாக இருக்குன்றதுல எனக்கு ஏற்புடையது. நீங்கள் புதுசாக வாக்களிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மாற்றம் அப்படின்ட்டு. மாற்றத்தை பார்க்கணுமா, முன்னேற்றத்தை பார்க்கணுமா? ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மக்களுக்கும் தேவை முன்னேற்றம் தானே தவிர மாற்றம். மாற்றம் எப்படி சரியானதாக இருக்கும்? அந்த புது இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? புது இளைஞர்களுக்கு தான் வெள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அபிமானத்தின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய வரலாறு, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கு, ஏற்கனவே நம்ம மாறி தான் வந்திருக்கோம். நமக்குன்னு வந்து உலக அளவில் பெண்களுக்கான வாக்குரிமை என்பது 200 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்குது. இன்றைக்கு பெண்கள் பொதுவெளியில் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ வாக்குரிமை உலக அளவில் மேற்கத்திய நாடுகளே 150-170 ஆண்டுகளுக்கு மேலே தான் வாக்குரிமையை கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் எவ்வளோ பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க, உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்தது, குழந்தை திருமணம் இருந்தது. அதிலிருந்தெல்லாம் எப்படி மாறி இருக்கும்? குழந்தை திருமணத்திலிருந்து மாற்றினது யார்? கணவனை இழந்த பெண்களை வெள்ளச்சலை கட்டி ஓரத்தில் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த சீர்திருத்த திருமணம் மாற்றம் இல்லையா? உங்களுக்கு எல்லா வகையான மாற்றங்கள். செருப்பணிந்து ஒரு தெருவுக்குள்ளே போக முடியாது.
ஒருத்தர் தோல் துண்டு போட்டு போக முடியாது, வேல்ச்சிலை அணிந்து போக முடியாது பெண்கள். இப்போ அதில் இருந்தெல்லாம் மாறிட்டோம்னா அந்த மாற்றத்தை நிகழ்த்தியது யார், அதற்கான காரணம் யார், நம்முடைய தந்தையார் யார், பாட்டனார் யார், மூதாதையர்கள் யார், அப்படி தான் பார்க்கணுமே தவிர சும்மா திடீர்னு ஒரு மாற்றம் இல்லை. அப்புறம் மாற்றம் யாரிலிருந்து தொடங்கணும், எதிலிருந்து தொடங்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. முதல்ல என்னை பொறுத்த மட்டும் அபிமானத்திலிருந்து வாக்களிக்கின்றதுல